ஒரு கஸ்டமர் எங்களுக்கு சொன்னார், சார் நெக்ஸ்ட் டைம் நான் கிடா விருந்து வைக்கிறேன், நீங்கள் வரணும். பிசிஎஸ்சில் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஒரு டிராக்டர் வாங்குற அளவுக்கு நான் இதில் சம்பாதிச்சு பணம் கட்டியிருக்கேன். அதுதான் அந்த விவசாயியோடைய ஹாப்பினஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மெஷின் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பல பிசிஎஸ் கஸ்டமர் தான். பார்த்தீங்கன்னா இது வந்து என்ஜின் வெடிச்சு போயிடுச்சு. ஸோ ஏன் இதை காமிக்கிறேன்னா, உங்களுக்கு இது ஒரு கம்பெனி. இது இப்போ இதில் இருக்கக்கூடிய லைனர் பிஸ்டனு எல்லாமே டோட்டலாக வெடிச்சிருச்சு. எதுனாலனா அவங்க வந்து இப்போ நீங்கள் சைனீஸ் மிஷினரிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 வீல், ஃப்ரண்ட்டில் ரொட்டவேட் வந்துடும், சைடில் கேஜ் வீல் போட்டுக்கலாம், டயர் போட்டுக்கலாம், வைப்ரேஷன் இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ரொட்டவேட்டருக்கு வந்து லோடு அதிகம் கொடுக்குறீங்க, ஆழமாக உழவு போகணுன்னா இந்த லிவர் யூஸ் பண்ணார். இது லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு அந்த மாதிரி. வண்டிக்கு வந்து தனி லிவர் இருக்குது வண்டியோட ஸ்பீடுக்கு. பிசிஎஸ் பேக் ரோட்ரி, இது வந்து 9 HP பிசிஎஸ் பேக் ரோட்ரி. இது பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபாய். டைரக்ட் கியர் பாக்ஸு. இதுலேயும் அதே போல் டெல்லிங்க்கு வந்து 4 அட்டாச்மெண்ட் வந்துடும். இதை வந்து பிடிஓலேயே போட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் வந்து அப்படியே பவுடராக அரைச்சி கொடுத்துரும். ஸோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த யூஸ் பண்ணலாம். இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாடல். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,000லேருந்து 3,89,000 வரலாம் பிசிஎஸ் கேட்டகரியில் பவர் டில்லர் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த மெஷின் எடுத்துகிட்டு போகிறேன். என்னால் இன்றைக்கி ஒரு 2 ஏக்கர் வந்து பயிரை வந்து கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் உழவு ஓட்ட முடியும், களை எடுக்க முடியும். அந்த உணர்வு வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக உள் உணர்வு ஏற்படணும். வணக்கம் பசுமை விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து எம்ஜி ரவிச்சந்திரன். ஷார்ட்டாக இந்த அக்ரி இண்டஸ்ட்ரியில் எம்ஜிஆர்னு சொன்னால் தெரியும். இப்போ நாங்கள் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் பவர் டில்லர், பிசிஎஸ் பவர் டில்லரு, பிசிஎஸ் பவர் வீடரு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 வைப்ரேஷன். ஒய் பிசிஎஸ் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இதை வந்து எல்லா ஃபார்மருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெஷினு. ஆக்சுவலாக எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி இண்டஸ்ட்ரியில் நிறையா வைப்ரேஷன் வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோட்ரி. இப்போ நீங்கள் சைனீஸ் மிஷினரிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 வீல், ஃப்ரண்ட்டில் ரொட்டவேட் வந்துடும், சைடில் கேஜ் வீல் போட்டுக்கலாம், டயர் போட்டுக்கலாம், வைப்ரேஷன் இல்லாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு சின்ன விவசாயி ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காரு, அவருக்கு மானாவரியில் களை எடுக்கணும், எல்லாம் நஞ்சையில் உழவு ஓட்டணுன்னா இந்த ஒரு மெஷினை பயன்படுத்தலாம். இதோட விலை வந்து ரொம்ப கம்மி தாங்க. கம்பேர் டு அதர் மெஷினரி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு 2,000 5,000 விலை அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அதே போல் பிசிஎஸில் இது வந்து 75,000 விலை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி ரேட்டுக்கு 75,000. இயர்லி கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு 5% 10% அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், அதிகம் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ரொட்டவேட்டருக்கு வந்து லோடு அதிகம் கொடுக்குறீங்க, ஆழமாக உழவு போகணுன்னா இந்த லிவர் யூஸ் பண்ணார். இது லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு அந்த மாதிரி. வண்டிக்கு வந்து தனி லிவர் இருக்குது வண்டியோட ஸ்பீடுக்கு. ஃபஸ்ட்டு செகண்டு ரிவர்ஸு. ஸோ இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இது வந்து ஈஸி ஆப்ரேட்டடு. லேடிஸ் ஃபார்மரு, ஜென்ட்ஸ் ஃபார்மரு எல்லாருமே ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, இது பெட்ரோல் இன்ஜினு. நம்மள்ட்ட இருக்கிறது அத்தனையுமே வந்து 7 HP பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ் பேக் ரோட்ரி. இது வந்து 9 HP பிசிஎஸ் பேக் ரோட்ரி. இது பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபாய். டைரக்ட் கியர் பாக்ஸு. இதுலேயும் அதே போல் டெல்லிங்க்கு வந்து 4 அட்டாச்மெண்ட் வந்துடும். ரொட்டவேட்ரு, கேஜி வீலு, பார் போடுற ரிஜ்ஜரு, டயரு எல்லாம் சேர்த்து. ஸோ இதில் வந்து அதே போல் ஆழமாக உழவு ஓட்டணும் அப்படின்னா இதுக்கு தனி ஸ்பீடு, ரோட்ரிக்கு தனி ஸ்பீடு. வண்டியோடைய ரிமைனிங் எல்லாம் சேம். 9 HP டீசல் இன்ஜினு. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் சார். வைப்ரேஷன் இருக்காது, நல்லா அருமையாக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் ரோட்டவேட்ரு வேண்டாம், வெறும் சென்ட்ரு ரோட்டவேட்ரு மட்டும் போதும்னா இது வந்து சென்ட்ரு ரோட்டவேட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா டயரை கழட்டிட்டு அப்படியே பிளேடு போட்டு ஓட்டிக்கலாம். இது வந்து இதோடைய கியர் பாக்ஸு அதோடைய கியர் பாக்ஸு சேம் தான். அதுக்கப்புறம் சென்ட்ரு ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெட்ரோலில் வந்து ஒரு 6-7 மாடல் இருக்குங்க. அதில் 80G, 80B, 100G,
100B 100BH அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டேட்டரில் 730 742 750 இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பயோ வேஸ்ட் ஷெட்டரு. இப்போ இதை வந்து பிடிஓலே போட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதோட வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் வந்து அப்படியே பவுடராக அரைச்சி கொடுத்துரும். ஸோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த யூஸ் பண்ணலாம். இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாடல். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,000லேருந்து 3,89,000 வரலாம் பிசிஎஸ் கேட்டகரியில் பவர் டில்லர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிருஷி அக்ரோடெக்கில் வேறு என்ன பிராண்டு பண்ணுறோன்னா எஸ்ஐகி கம்பெனி. இது எஸ்ஐக்கின்றது ஒரு ஜப்பான் தொழில்நுட்ப கம்பெனி. அது ரைஸ் டிரான்ஸ்பிளான்டர் பண்ணிகிட்ருக்கோம், நெல் நடுற மிஷினு. ஸோ அன்றைக்கி நெல் நடுற மிஷினு நல்ல குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐகி, குபேட்டா, யான்மார் இது 3 வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி. 3க்கும் உள்ள வித்தியாசம் எஸ்ஐக்கியில் இருக்குது. அப்படின்னா ஹார்ஸ் பவர் அதிகம் உள்ள என்ஜினு. ரெண்டாவது வந்து டாஃபே கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கிறதுனால அதோடைய மேனுஃபேக்சரிங் வந்து தமிழ்நாட்டிலே மறைமலை நகரில் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரீசெண்டாக இன்னும் இப்போ மெஷின் இல்லை, டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸோ அது வந்து நடவு மிஷின். அதில் வந்து உட்காந்து ஓடலாம், ஓட்டுற மிஷின் இருக்குது. 4 ரோ நடவு மிஷின் இருக்குது, 6 ரோ நடவு மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் அதை விட்டிங்கன்னா கிர்லோஸ்கர் பவர் டில்லர். கிர்லோஸ்கர் பவர் டில்லர் இந்த டெல்டா ஏரியாவில் இப்போ நிறையா பேர் நடந்து ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால சேரில் நடந்து ஓட்டுறது கஷ்டப்படுறதுனால நம்ம வந்து உட்காந்து ஓட்டுற கிர்லோஸ்கர் பவர் டில்லர் கொடுத்துட்ருக்கோம். மெகா T15. இப்போ நான் இந்த கவுண்டர்லேருந்து மட்டுமே ஒரு 400 பவர் டில்லர் நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ எல்லாருமே வந்து வயபிள் கஸ்டமர் தான், நல்லா ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிர்லோஸ்கர் வந்து இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குது வந்து இப்போ சப்ளை பண்ணுறதில்ல. அது என்ன இப்போ ராஜ்கோட்டில் அவங்க ஓன் பிளான்ட்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து திருச்சி மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 500 பவர் டில்லர் கிர்லோஸ்கர் கஸ்டமர் நல்லா ஆப்ரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபால்கன் கார்டன் டூல்ஸ் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்கன் கார்டன் டூல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபால்கன் கார்டன் டூல்ஸ் வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்புக்கு, டெய்லி யூசேஜுக்கு தேவையான கிராப்புக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோண்டா என்ஜின் போட்டது HTP பம்பு, ஸோ அது எல்லாம் சப்ளை பண்ணுறோம். இது வந்து சாப் கட்ரு, இது வந்து ஸ்மால் ஃபார்மரு, இது வந்து சைனீஸ் சாப் கட்ரு. நாங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எதிர்பார்க்குறப்ப இது ஒன்று வாங்கி கொடுத்துட்ருக்கு. பட்டு நம்ம இந்தியன் சாப் கட்ரு இருக்குது, நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது இந்தியன் சாப் கட்ரெல்லாம். ஸோ அதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதெல்லாம். ஸோ அது கொடுக்குறோம். மற்ற பிராண்டுக்கு பிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிசிஎஸ் வந்து இங்கே பவர் வீடர்னு சொன்னால் எல்லாருமே காமனாக நடிச்சுருவார். ஆக்சுவலாக பிசிஎஸ் வந்து பவர் டில்லரு, அது வந்து 2 வீல் டிராக்டரு 990 RPMல ஒர்க் ஆகிறதுனால அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், வைப்ரேஷன் இருக்காது. மற்ற பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷினை ஓட்டுறப்ப அதான் ஒரு கஸ்டமர் இன்றைக்கி ஒரு நாள் பூரா மெஷின் ஓட்டிட்டார், அடுத்த நாள் அந்த வேலையை செய்கிறப்ப அவர் வந்து ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக துவக்கத்தை ஆரம்பிக்கணும். ஆனால் நேற்று ஓட்டுனேன், எனக்கு ரொம்ப உடம்பு வலியாக இருக்குது, இன்றைக்கி நான் வயலுக்கு போக முடியாது, இல்லை ஒரு வாரம் நான் வரல அப்படின்னு தான் சொல்கிற ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த டெக்னாலஜி அந்த குவாலிட்டி யாரும் கொண்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம விவசாயத்துக்கு சர்வீஸ் ஓரியன்ட் மெஷினரி பண்ணுறோம். அப்போ அந்த விவசாயமும் நல்லா இருக்கணும், விவசாயமும் மேலும் மேலும் வளரணும்னா எல்லோரும் வந்து ஒரு சிலதை மாற்றத்தை கொண்டுட்டு வரணும், நல்ல பொருளை கொடுக்கணும், கஸ்டமருக்கு ஒரு ஈர்ப்பு வேணும் அந்த மெஷின் மேலே. நான் இன்றைக்கி இந்த மெஷின் எடுத்துகிட்டு போகிறேன், என்னால் இன்றைக்கி ஒரு 2 ஏக்கர் வந்து பயிரை வந்து கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் உழவு ஓட்ட முடியும், களை எடுக்க முடியும், அந்த உணர்வு வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக உள் உணர்வு ஏற்படணும். ஸோ அதை வந்து இன்றைக்கி யாரும் அதிகம் பண்ணுறதில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நேரடியாக போய் மெஷின் வாங்கினா 30,000 ரூபாய்க்கே கிடைக்குதுன்னுவார். அதே மெஷின் பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய்க்கு மானியத்தில் கிடைக்குதுன்னுவார். ஏன்னா மெஷினுடைய புரிதல் வந்து இன்றைக்கி யாருக்கிட்டையும் அதிகமாக இல்லை. ஸோ அந்த மெஷினுடைய புரிதல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்க விவசாயத்தில் யாருமே லாஸ் ஆக மாட்டாங்க. விவசாயம் வந்து லாபகரமான தொழில். இங்கே வந்து எல்லாருமே சொல்லுவார் விவசாயத்தில் ஒன்றும் வரதில்லை, ஒன்றும் லாபம் இல்லைன்ட்டு.
நம்ம தேர்ந்தெடுக்கிற முறை தான். இன்றைக்கி இயற்கையை நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கையில் காய்கறியாக இருக்கட்டும், நம்ம உணவு உற்பத்தி எதாக இருந்தாலும் இந்த உயிர் வாழணுன்னா உண்மையாக ஊட்டச்சத்து உள்ள உணவாக இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் வந்து நிறையா பேர் வந்து கெமிக்கல் சார்ந்த உணவை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு உழவு ஓட்டுறதுக்கு ஒரு மெஷினரி வாங்குறதுக்கு விலை அதிகமாக இருக்குன்னு பயந்துக்கிட்டு களைக்கொல்லி அடித்து அந்த மண்ணை விரயம் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த களைக்கொல்லி வந்து பக்கத்தில் இருக்க செடிங்களுக்கு அடிப்படுது. அந்த செடிகளில் வரக்கூடிய காய்கறியை தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த செடியை தான் ஆடு மாடு சாப்பிடுது. ஸோ இதெல்லாம் மறைமுகமாக நம்ம தான் அதை சாப்பிட்றோம். இப்போ ஒரு மாடு சாப்பிட்டு அது கொடுக்கக்கூடிய பாலை தான் நாம் குடிக்கிறோம். நம்ம குடிக்கிறப்ப என்ன ஆகுது, அந்த மாடு வந்து ஒரு 60-70% கெமிக்கல் சார்ந்த வைக்கோலாக இருக்கட்டும், இல்லை சோளத்தட்டாக இருக்கட்டும், அந்த மாடு சாப்பிட்ருது. அதை தான் நம்ம சாப்பிட்றப்ப, அந்த பாலை சாப்பிட்றப்ப இன்டெரக்டாக அதோடைய தாக்கம் நமக்கும் உள்ளே ஏற்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு பாருங்கள், கேன்சரு, லேடிஸுக்கு கேன்சர் ஏதோ சொல்கிறாரு. அது திடீர்னு ஒரு 40 வயசில் நேற்று நல்லா உழவு ஓட்டிகிட்டு இருந்தாயா, இன்றைக்கி ஆள் தூக்கத்தில் இறந்துட்டார் அப்படின்வார். எதனாலன்னா அந்த இப்போ உடல் அதிர்வு அதிகம் ஏற்படும் ஒரு சில மெஷினரி. இப்போ அவர் வந்து இதயம் வந்து பலகீனமாக இருக்கும். அது விவசாயிக்கு தெரியாது. இப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரோ இல்லை ஒரு தொழில் பண்ணுற ஆளோ யாரோ போய் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்குவாங்க. அப்பப்போ ஒரு விவசாயி ரெகுலராக போய் அவங்களுடைய பாடியை செக் பண்ண மாட்டார். அப்போ அவர் வந்து ஒரு நல்ல மிஷினை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னா அவருக்கு அந்த உடல் பாதிப்பு ஏற்படாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைனீஸ்லேருந்து வரக்கூடிய அத்தனை மெஷினரியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லார், நான் அப்படி தயார் பண்ணுறேன், இப்படி தயார் பண்ணுறேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், அவ்வளோ பண்ணியிருக்கேன்ட்டு. ஒரு கம்பெனி வந்து ஒரு சாதாரண பற்றையில் ஒரு இன்வென்ட்ரி ஸ்டாக் வச்சு ஒரு கலப்பை ரெடி பண்ணனாவே எவ்வளோ மெஷினரி தேவை. ஆனால் இந்த சில பேர் வந்து வேறு யூடியூப்பில் எல்லாம் லோக்கலில் பார்க்கக்கூடிய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஒரே கம்பெனி 1000 மெஷினை தயார் பண்ணுறாங்க, பெருசாக தயார் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு வாங்கிடுறாரு. ஆனால் அதெல்லாம் யாரும் அப்படி தயார் பண்ண முடியாது. 1000 மெஷினரி ஒரு கம்பெனி தயார் பண்ணுறாரா அது கடவுளாக இருக்கணும். அந்த ரியாலிட்டி யாரும் பார்க்கறதில்ல. ஏதோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபோட்டோவை போட்டோம், ஒரு வீடியோவை போட்டோம், அதை பார்த்துட்டு 10 கஸ்டமர் வாங்கிட்டாரு, அவர் நம்ம பொருள் விற்றுச்சுன்னு அவர் பாட்டில் வீட்டில் இருப்பார். ஆனால் ஃபீல்டில் இறங்கி வந்து என்ன ரியாலிட்டியாக அந்த மெஷின் வேலை செய்யுது, அந்த மெஷினால் அந்த கஸ்டமருக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை சரி பண்ண கொடுக்க முடியுமா முடியாதா, அதை யாரும் பார்க்கறதில்ல. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய சர்வீஸ் டீம் பார்த்திங்கன்னா ஒரு முருகன், இவர் வந்து இந்த வாரம் மட்டுமே இப்போ லாஸ்ட்டு ஒசூருக்கு இந்த வாரம் மட்டுமே 3-4 முறை போயிட்டு வந்திருக்காரு. இப்போ ஒசூரில் இந்த வாரத்தில் மட்டும் 4 மிஷின் கொடுத்துருக்கோம். எங்களுடைய பழைய கஸ்டமர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமருக்கு இப்போ ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த ஃபார்மர் வந்து கூப்பிட்டு ஒரு ஹாப்பியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எங்களுக்கு சொன்னார், சார் நெக்ஸ்ட் டைம் நான் கிடா விருந்து வைக்கிறேன், நீங்கள் வரணும், பிசிஎஸில் நான் இவ்வளோ எர்ன் பண்ணியிருக்கேன், ஒரு டிராக்டர் வாங்குகிற அளவுக்கு நான் இதில் சம்பாதிச்சு பணம் கட்டியிருக்கேன். அதுதான் அந்த விவசாயியோடைய ஹாப்பினஸ். அந்த சந்தோஷத்தை உருவாக்கணும். ஒரு கஸ்டமருக்கு ஒரு மெஷினை கொடுத்துட்டு, சார் என்ன மெஷினை கொடுத்தீங்க, அது ஓடலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. மேபி சர்வீஸ்க்கு 1 நாள் 2 நாள் டிலே ஆனாலும் அந்த கஸ்டமர் வந்து அந்த நம்மளை வந்து அந்த புரிதலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல் மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா என்னுடைய கஸ்டமர் எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2011லேருந்து இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10,000 கஸ்டமர் இருக்காங்க. எல்லாருமே வெரி க்ளோஸ் நண்பர்கள் மாதிரி தான். ஸோ எம்ஜிஆர் வாங்கன்னு அவங்க வீட்டில் உட்கார வச்சு இன்றைக்கி ஒரு நேரம் சாப்பாடு போடுறதுனா இந்த மெஷினரி நல்ல பொருள்களை கொடுத்ததுனால தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள்கிட்ட நீங்கள் நல்ல பொருளை சேர்த்தாச்சுன்னா கடைசி வரல அவர் நம்மளை உற்ற தோழனாக பார்ப்பார். ஏதாவது ஒரு மெஷினை தவறான முறையில் கொடுத்தாச்சுன்னா நம்மளை மாதிரி எதிரியும் கிடையாது. ஸோ எங்கள்கிட்டையும் நாங்கள் சில தவறுகள்லாம் செய்திருக்கு. ஒரு சில டைம் வந்து விவசாயிக்கு வந்து ஒரு கம்மியான ரேட்டில் கேட்பார், இந்த பிஸ்னஸை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு வேறு கம்பெனியில் வாங்கி கொடுத்துருவோம். அந்த வாரண்ட்டி கேரண்டி இருக்காது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்காது. ஸோ அந்த கஸ்டமர் கஷ்டப்படுவார். அப்போ அந்த கஸ்டமரை திருப்பி போய் பார்க்குறப்ப நமக்கே ஒரு கில்ட்டி வந்துடும், சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்ட்டு. அதெல்லாம் உணர்ந்து திருப்பி அந்த மெஷினை மாற்றி கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. கண்டிப்பாக விவசாயம் வளரணும். விவசாயம் வளர்ந்தால் தான் இன்றைக்கி பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா வளர முடியும். இந்த பசுமை விவசாயத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் விவசாயம் வந்து
உயிர். விவசாயம் வந்து உயிர். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கரெக்டான ரேஷியோ உள்ள எதிர்ப்பு சக்தி இருக்கானா இல்லை. ஏன்னா எல்லாருமே விவசாயம் வந்து பிஸ்னஸ் தான். விவசாயிகள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதை நல்ல முறையில் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி விவசாயிகிட்ட எங்கே பாதிக்கப்படுறாங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் சாகுபடி பண்ணிட்டேன், 2 லட்ச ரூபா நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த 2 லட்ச ரூபாயை 3 லட்ச ரூபா என்னால் மாற்ற முடியல, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் விற்பனை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்க. விவசாயிகிட்ட தான் போய் எல்லோரும் வந்து பார்கெயின் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு நல்ல காய்கறியை கொடுக்குறாருன்னா விலையை நெகோஷியேட் பண்ணாமல் நம்மளை மாதிரி நண்பர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய காய்கறி நல்லா ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கானிக்கு வந்து விலை அதிகமாக தான் இருக்கும், அதை கொடுத்து வாங்கணும். இப்போ நீங்கள் நம்ம மெடிக்கலில் போய் 500 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறதுக்கு 1 கிலோ கத்திரிக்காயாக இருக்கட்டும், வெண்டைக்காயாக இருக்கட்டும் 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்குறது தப்பு இல்லை. அதை ஒரு விவசாயி தேடி விவசாய தோட்டத்தில் போய் நேரடியாக வாங்கினோம்னா அவங்களுக்கு முகம் மலர்ச்சியாக இருக்கும், அவங்களுடைய நம்ம வளர்த்து விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் என்னுடைய கஸ்டமர்கிட்டலாம் நான் எந்த கஸ்டமர் மீட் பண்ணாலும் நான் அந்த மாதிரி தான் அவங்கள பார்த்துட்டு வரப்போ அவங்க என்ன சாகுபடி பண்ணுறாரோ அதை வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு. ஸோ எனக்கு அது வந்து நீங்கள் நேச்சராக விளைவிச்ச பொருளையோ கெமிக்கலில் விளைவிச்ச பொருளையோ ஒரு நாள் 2 தனித்தனியாக வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்த புரிதல் தெரியும். ஸோ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, ஹியூமினிட்டி எல்லாம் நல்ல ஆர்கானிக்கில் இயற்கையாக வரக்கூடிய காய்கறிகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து விவசாயிகளை ஆதரிங்க, விவசாயிகள்கிட்ட நிறைய கொள்முதலுக்கு பிளான் பண்ணுங்கள். அதே போல் நல்ல மெஷினரியை தேடி வாங்க. ஒரு இடத்துக்கு 2 இடத்துல போய் பாருங்கள். இல்லை அவங்க ஏற்கனவே கொடுத்த மெஷினரி எங்கெங்கே கொடுத்துருக்காரு கஸ்டமர் லிஸ்ட்டு வாங்கிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட கேளுங்க, இந்த மெஷின் நான் வாங்க போகிறேன், இது எப்படி இருக்குது, நான் வந்து ஓட்டி பார்க்கலாமா, ஓட்டி பார்த்து நல்லா இருக்கா, உங்களுக்கு அது உங்கள் இடத்துக்கு செட் ஆகுதா, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மெஷினரி வாங்குறதுல ஒரு பிளான் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். பசுமை விவசாயத்துக்கு நன்றி, பார்க்கக்கூடிய பசுமை விவசாய நண்பர்களுக்கு நன்றி. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல என்னத்துக்கு இந்த விளக்கத்தை சொன்னோன்னா, நிறையா பேர் மெஷினை வாங்கி 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மெஷினை வாங்கி சும்மா சாதாரணமாக வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அதே போல் மானியத்தில் வாங்கின பொருள் கூட சும்மா போட்டு வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இன்னொருத்தர் பயன்படுத்த முடியும். ஸோ நம்ம பணத்தை வந்து விரைய செலவு பண்ண தேவையில்ல, நம்ம பண்ண செலவுக்கு இரட்டிப்பாக அதை சம்பாதிச்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளுடைய செலவை இரட்டிப்பாக குறைக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். ஸோ மெஷினரியில் அந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மெஷின் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பல பிசிஎஸ் கஸ்டமர் தான். பார்த்தீங்கன்னா இது வந்து என்ஜின் வெடித்து போயிடுச்சு. ஸோ ஏன் இதை காமிக்கிறேன்னா, உங்களுக்கு இது ஒரு கம்பெனி. இது இப்போ இதில் இருக்கக்கூடிய லைனர் பிஸ்டனு எல்லாமே டோட்டலாக வெடிச்சிருச்சு. எதனாலனா அவங்க வந்து தொடர்ந்து ஓட்டியிருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேங்க்கு, இப்போ 2 லிட்டரு டேங்க்கு, இந்த 2 லிட்டரு இருக்க அளவுக்கு தான் நம்ம ஓட்டணும். முழுமையாக ஓட்டிகிட்டு இருக்கப்போ என்னாகும், ஹீட்டு தாங்காது, வெடிச்சிடும். ஸோ அது அந்த விவசாயிக்கு புரியாது. அவங்க என்ன நினைக்கிறாரு, நான் இன்றைக்கிக்குள்ளே ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நான் ஃபுல்லாக தோட்டத்தை ஓட்டிட்டேன், நாளைக்கு ஃப்ரீ ஆகிடுன்ட்டு. இப்போது இந்த மாதிரி இந்த திக்னஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த திக்னஸ் இப்போ இது வெடிக்குதுன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மி, வால் திக்னஸ். அப்போ இது ஹீட்டாக என்னாகும், ஒரு சட்டன் பீரியடில் வெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நல்ல மெஷினை தேர்ந்தெடுங்க. மெஷினை தான் இனி லைஃபு. ஏன்னா நம்ம ஒரு பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான டிராக்டராக இருக்கட்டும், எல்லாமே 1க்கு 2 டைம் ஆலோசனை பண்ணி வாங்கலாம். அதே போல் சின்ன மெஷினை நீங்கள் 30,000 ரூபாய்க்கு மெஷின் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் அதை யோசனை பண்ணுங்கள். 30,000 ரூபாய்க்கு ஒரு மெஷின் வருது நம்ம இடத்துக்கு, அவன் வெளிநாட்டில் தயார் பண்ணுறான். சைனாவிலேருந்து இந்தியா வர்றதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகிடும். அதுக்கப்புறம் அது 20,000 ரூபா. அது ஒரு டீலருக்கு ஹார்பர்லேருந்து ஒரு டீலர் பாயிண்ட்டுக்கு போகுது, அங்கே போகிறப்போ ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா செலவு வரும். அப்போ அது ஒரு 16,000 ரூபாய் ஆயிடுச்சு. திருப்பி அந்த டீலரு அவருக்கு ஒரு 1,000 2,000 ரூபா லாபம் இருக்குது. அப்போ ஒரு 14,000 ரூபா ஆயிடுச்சு. அப்போ நமக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஒரு மெஷினை ஒரு 35,000 ரூபாய்க்கு விற்கிற மெஷினை 60,000 ரூபாய்க்கும் விற்பார், 70,000 ரூபாய்க்கும் விற்பார். அப்போ நீங்கள் அந்த பேக் ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள்.
இன்றைக்கி வந்து எல்லாமே வந்தாச்சு, கையில் வந்து மொபைல் இருக்குது, மொபைலில் போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஸோ நல்ல குவாலிட்டியை தேர்ந்தெடுங்க. லாங் லைஃப் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற மெஷினு நம்மளுடைய பேர பிள்ளைங்களும் யூஸ் பண்ணும் ஒரு டைம். ஏன்னா இது வந்து நம்ம ரோட்டில் ஓட்டுறதில்ல, விவசாயத்துக்கு மண்ணில் ஓட்டுறோம். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா லாங் லைஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மெஷின் எடுத்தோமா அதில் வந்து உழவு ஓட்டிக்கணும், அறுவடை பண்ணிக்கணும். நீங்கள் எந்த இப்போ கரும்பு வைக்கிறோம் பாறை அணைக்கணும், வாழை வச்சுருக்கோம் பாறை அணைக்கணும், இல்லை மஞ்சள், எல்லா பயிருக்கும் தேர்ந்தெடுக்கணும். ஒரு மெஷின் வந்து எல்லா பயிருக்கும் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து சோளப்பயிர் வச்சுருக்கேன், நாளைக்கு கத்திரி பயிர் வைக்கிறேன், இன்றைக்கி எடுத்த மெஷின் அதுக்கு யூஸ் ஆகணும். அதனால் வந்து மல்டிப்புளாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெஷின் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு 10-15 வருஷம் திருப்பி அந்த செலவை, அந்த மெஷினுக்கு பண்ண செலவை இனி திருப்பி இன்னொரு மெஷினுக்கு பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளுடைய வருமானத்தை மிச்சப்படுத்த முடியும். நான் மெஷினை எடுத்துகிட்டு திருப்பி 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்னா வேஸ்ட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி தரமான மெஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நாங்கள் திருச்சியில் ஜிவிஎன் ரிவர்சைடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறோம். கிருஷி அக்ரோடெக் என்ற நிறுவனம். இப்போ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துட்டு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 4 மாவட்டத்துக்கு இங்கேருந்து தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வேர் ஹவுஸ் வந்து இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. அதுதான் ஸ்டாக் யார்டு. இங்கே வந்து பிசிஎஸ்சில் வந்து ஒரு 27 வகையான பவர் டில்லர் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிக்கு வந்து ரீப்பர் கம்பைன்ரு, இப்போ வந்து ரீப்பர் கம்பைன்ரு ஒரு 100 மெஷின் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா அறுத்து கட்டுறது, ஒரே நேரத்தில் அறுத்து கட்டிடும். அது வந்து எள், சோளப்பயிறு, நெல்லுக்கு, பாரம்பரிய நெல், இதுக்கெல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாலும் எனி டைம் எந்த மாதிரி விளக்கங்கள் வேணுமோ அதை நான் சொல்கிறேன். என்னுடைய நம்பர் வந்து 95 855 92 794. மற்றொரு நம்பரு 888 3905 888. இந்த 2 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்ன மாதிரி உங்கள் மெஷினரி வேணும், என்ன மாதிரி பயிர் வச்சுருக்கீங்க, அந்த டீட்டெயிலை மட்டும் சொன்னால் போதும். அதுக்கு என்ன மாதிரி சூட்டபுளான மெஷின் இருக்குன்றதை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஏன்னா ஒவ்வொரு கிராப்புக்கு தகுந்த மாதிரி மெஷின் தான், ஒரே மெஷின் தான், பட் அந்த கிராப்பில் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதில் எந்த அட்டாச்மெண்ட் போட்டால் எளிமையாக பயன்படுத்த முடியுன்றதை நம்ம உங்களுக்கு சொல்லிவிடுவோம். இப்போ கரும்பு பண்ணுறாங்க, ரோட்டோவேட்ரு, என்ஜினு வித் ரிஜிட்டு, இது 3 இருந்தால் போதும். இல்லை மாடு ஆட்டு பண்ண வச்சுருக்கோம், மாட்டு பண்ண வச்சுருக்கோம், ரொட்டோவேட்ரு, ரீப்பரு, அது இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நிறையா மெஷினரி இருக்குது. அது இல்லாமல் ஹோண்டா இன்ஜின்லேயே பார்த்திங்கன்னா நெல்லில் களை எடுக்கிறது, அது மாதிரிலாம் ஒவ்வொரு கிராப்புக்கு தகுந்த மாதிரி மெஷினரி இருக்குது. நீங்கள் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த திருச்சி திருவானைக்கோவிலில் சென்னை திருச்சி பைபாஸில் ஜிவிஎன் ரிவர்சைடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கிருஷி அக்ரோடெக்ன்ற நிறுவனம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து எனி டைம் விசிட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார்.